நண்பரோட படம் பார்க்க வந்தோம். உண்மையிலேயே சொல்றேன், நல்ல ஒரு இதுவான படம். மன திருப்தியா பார்த்த மாதிரி இருக்கு. இந்த எல்லா படமும் என்ஜாய் பண்ணலாம், கொள்ளலாம், டான்ஸ் அது இதுன்னு. இது ஒரு கதை. அந்த அவரை புத்தகத்துல பார்த்தது இப்போ நேரில் பார்க்குற அந்த ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா நம்ம சின்ன வயசுல படிக்கும்போது புத்தகத்தில் தான் அவரை பார்த்துருப்போம், ஃபோட்டோவில் பார்த்துருப்போம், அவ்வளோதான். ஆனால் ஒரு படத்தில் அவரோட நடிப்பு, அவரோட வாழ்க்கை என்ன வரலாறுன்றத இதில் எடுத்து காட்டியிருக்காங்க. உண்மையிலேயே சிறப்பான படம். அதே மாதிரி நடிகை வேற லெவல் நடிச்சிருக்காங்க. கரெக்டாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த ஹீரோவும் இந்த ஹீரோனி போட்டால் தான் அது அந்த இதுக்கு கரெக்டாக இருக்கும்னு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க சிறப்பாக. இந்த படம் நல்லா இருக்கும். எல்லாரும் நல்லபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். போர் அடிக்காமல் போகுது. எந்த குறையும் படத்தை சொல்கிற மாதிரி இல்லை. இளையராஜா மியூசிக்கும் நல்ல மியூசிக்கு. அதையும் ஏன்னா அவர் மியூசிக் குறை சொல்ல முடியாது. நம்ம அந்த அளவுக்கு அழகாக பண்ணியிருக்காரு. கதையும் சிறப்பாக எடுத்திருக்காங்க. ரொம்ப போர் அடிச்சுட்டு போகாமல் கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க. அந்தந்த விஷயத்தில் நல்லா இருக்குங்க படம். ஜீந்திரா பேசுகிறேன். ஒரு 100 வருஷமா சினிமால வராத ஒரு சப்ஜெக்ட் திருக்குறள் இன்னைக்கு நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். பாலகிருஷ்ணன் சார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இது நாங்க பொன்னியின் செல்வனுக்கு எவ்வளவு ரசிச்சோமோ அந்த அளவுக்கு ரசிக்கலாம். அந்த அளவுக்கு பெரிய பிரம்மாண்ட பட்ஜெட் கிடையாது. பட் ஒரு சின்ன பட்ஜெட்ல, அழகான ஒரு 4-5 crores பட்ஜெட்ல பாலகிருஷ்ணா அவர்கள் இந்த படத்தை ரொம்ப அழகா எடுத்திருக்காரு. இளையராஜா உயிர் கொடுத்திருக்காரு. இளையராஜுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த படம் ஒரு கம்பேக்ன்னு தான் சொல்றேன். ஏன்டா அவங்களுக்கு ரொம்ப நாளா நல்ல படங்கள் இல்லை இளையராஜா அவங்களுக்கு. ஏன்டா ட்ரெண்ட் மாறிடுச்சு. ரஹ்மான், அனிருத் அப்படி போயிடுச்சு. அவங்களுக்கு இந்த திருக்குறள் படம் பாலகிருஷ்ணன் கொடுத்திருக்காரு. இளையராஜா உயிர் கொடுத்து மியூசிக் பண்ணிருப்பாங்க. அவங்க இந்த சாங் எல்லாம் பண்ணும்போது அவங்க கண்ணில் தண்ணி வந்திருக்கும். நான் இங்கே உட்கார்ந்து நான் இமேஜின் பண்ணிக்கிறேன். நடிச்ச ஆர்டிஸ்ட் எல்லாம் சூப்பரா நடிச்சிருக்காங்க. செம்பூர் ஜெயராஜ் ஸ்கிரிப்ட் 2 வருஷம் 3 வருஷம் பயங்கர ரிசர்ச் பண்ணி ரொம்ப யோசனை பண்ணி அவரும் பாலகிருஷ்ணனும் வருஷ கணக்கட்டில வருஷம் ஐ மீன் இயர்லி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப டீப்பா யோசனை பண்ணி சூப்பரான கேஸ்டிங் எல்லாம் கொண்டு வந்து அதில் கொஞ்சம் பேர் ட்ராமா ஆர்டிஸ்ட், ஒரு 2-3 பேர் கொட்டாச்சி, ஓகே சுந்தர் சன்னன் நினைக்கிறேன் அவங்க, தென் சுப்பிரமணியம் சிவம், இவங்களெல்லாம் கேரக்டர் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா ஆடியன்ஸ் இப்போ சினிமாவை கெடுத்துட்டாங்க. கேங்ஸ்டர் படம், பேய் படம், வருவை காமெடி அப்படியெல்லாம் சினிமாவை கெடுத்துட்டு மக்களை பிரைன் எல்லாம் பிரைன் வாஷ் பண்ணிட்டாரு. ஸோ இந்த மாதிரி படங்கள் நீங்க பார்க்கணும், என்கரேஜ் பண்ணும். லவ்லி லொகேஷன், லவ்லி ஃபைட்ஸ், லவ்லி காஸ்டியூம்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. லவ்லி சாங்ஸ் ரொம்ப நல்லா எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்கு, எடிட்டிங் நல்லா இருக்கு. தயவுசெய்து பாருங்க. பாலகிருஷ்ணன் விட்டா இன்னொரு 100 வருஷம் யாரானா இந்த சப்ஜெக்ட் டச் பண்ணிருப்பாங்களான்றது கூட டவுட் இருந்தது. அதே டவுட் எனக்கு பொன்னியின் செல்வன்லயும் இருந்தது. அதனால எனக்கு இந்த படம் பொன்னியின் செல்வன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ எனக்கு இந்த படம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. அவங்க முடிஞ்ச அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. பாலகிருஷ்ணன் அவருக்கு பாராட்டுகள். பட் பாராட்டு மட்டும் இல்லை, இந்த படம் நிறைய பேர் பார்க்கணும். நீங்கள் போய் லட்ச மக்களுக்கு இந்த படத்தை பற்றி சொல்லுங்கள். தேங்க்யூ.